இன்றைக்கி சீமான் பேசுகிறாரு பெரியாருக்கு எதிராக, யாரும் பெரிய அளவுக்கு ஒரு மக்கள் மத்தியில் ஒரு எழுச்சி வந்து தடுக்கலையே. தலைவர்கள் மட்டும்தான் எதிர்க்கிறாங்க. ஏன் எப்படி பேசலாம், எப்படி நீ இப்படி பேசலாம் பெரியாரை பற்றின்னு சொல்லிட்டு பொதுமக்களாக ஒன்று கூட இல்லை. இந்த வரையும் உன்னால நிறுவி தர முடியல. பெரியார் தான் சமூக நீதி நாட்டினார். எங்க நிலையில என்ன சமூக நீதி? எந்த சமூகத்துக்கு நீதி? அப்படி இருக்கும்போது அவர் திராவிடத்தை எதிர்த்தாதான், திராவிட கோட்பாட்டு கொள்கையை அவர் வந்து அதுக்கு ஒரு சமட்டியடி கொடுத்தாதான் அவரால் வந்து இதை நிலைநிறுத்த முடியும். பெரியாரை வந்து எந்த தாக்குதலுக்கு உள்ளாக்காம அவர் வந்து அந்த கட்டமைப்பை உருவாக்க முடியாது தமிழ்நாட்டில். சீமான் பேசுறதுனால வந்து பெரியாரிய சித்தாந்த கொள்கை புத்தகங்கள் வந்து அமோகமாக விற்பனையாகும். திமுகவை காப்பாற்றுகிறார் சீமான் அவர்கள். திமுகவுக்கும் இதெல்லாம் வந்து உடன்பாடு இருக்கு. இல்லை, திமுகவை காப்பாற்றல. அவர் அந்த பெரியாரை பற்றி பேசணும். திமுக ஐடிவி இது பெரிய இஷ்யூ ஆக்குறாங்க. இஷ்யூ ஆக்கினா தான் நம்ம வந்து பெரிய அளவுக்கு பேசப்பட்ட பொருளாக இருக்காது. அது வந்து பார்த்தீங்கன்னா அது முழுக்க திமுக ப்ளஸ் பாயிண்ட் ஆகிருக்கு. ஒரு கோடு இருக்குன்னா பக்கத்தில் பெரிய கோடாக ஒன்று போடணும் இல்லையா? அதுக்காக இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா உடனே அண்ணா பல்கலைக்கழக மாணவி விஷயம் வந்து காணாமல் போயிடுச்சு. அந்த விழிப்புணர்வுலாம் போயிடுச்சு. இன்றைக்கி பெரியார் என்ன பேசினாரோ என்ன எழுதினாரோ நீங்கள் அதெல்லாம் புத்தகமாக போட்டு விற்பனை பண்ணி காசு பக்கத்துலேயே கரெக்டாக புரியா இருக்கீங்க. அதை என்ன பண்ணுறாப்புல அட்டாக் பண்ணுறாப்புல. அட்டாக் பண்ணலன்னு சொன்னால் சீமான் காணாமல் போயிடுவார். ஆனால் வந்த உடனே வந்து கூட்டணிக்கு வாங்கன்றது, அதிகாரத்தில் பங்கு கொடுப்பேன்னு சொல்கிறது, உனக்கு இன்னும் என்ன தட்டில் உனக்கு என்ன போட போகிறாங்கன்னே தெரியல. நீயே வந்து எச்சத்தட்டு வெறுந்தட்டு வச்சுட்டு உட்காந்துருக்க. சேனல் 5 தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு பேச இருப்பது இந்திய தேசிய லீக் கட்சியின் தலைவர் திரு தடாரகிம் அவர்கள். சார் வணக்கம் சார். வாங்க சார். சமீபமாக போயிட்டு இருக்க பிரச்சனை தான், சீமான் அவர்கள் வந்து பெரியாரை குறித்து அவதூறாக பேசிட்டதாகவும் சொல்லி திமுகவில் எல்லாருமே வந்து அதுக்கு எதிர்கருத்து சொல்லிட்டு இருக்காங்க. இது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சார்? இல்லை, சீமானுடைய சித்தாந்தமே தமிழ் தேசிய சித்தாந்தம். அப்படி இருக்கும்போது அவர் திராவிடத்தை எதிர்த்தாதான், திராவிட கோட்பாட்டு கொள்கையை அவர் வந்து அதுக்கு ஒரு சமட்டியடி கொடுத்தாதான் அவரால் வந்து இதை நிலைநிறுத்த முடியும். அதை வந்து அவர் உறுதியை மனசில் வச்சுக்கிட்டு அவர் தெரிஞ்சு தான் அடிக்கிற பேசுகிறாரு. ஆனால் அந்த விஷயத்தில் எல்லா இந்த எதிர்கட்சியாக இருக்கட்டும், தேமுதிகவாக இருக்கட்டும், பாமகவாக இருக்கட்டும், எல்லாம் வந்து இப்போ எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. சீமான் பேசுறது கூடாது, பேசுனது தப்பு, பெரியாரை பற்றி பேசுனது தப்புன்னு சொல்கிறாங்க. ஆனால் அவர் தெளிவாக இருக்கிறாரு. ஆமாம், ஒரு சில பேர் எதுக்குறாங்க, அவர் பெரியாரே அப்படிப்பட்டவர் தான் கூட ஒரு சில பேர் சொல்லிட்டு இருக்கிறாங்க. அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அந்த இப்போ எப்படி கொண்டு போகிறாங்கன்னு சொன்னீங்கன்னா, சீமான் பெரியாரை பற்றி பேசுறதுனால அவர் RSS உடைய அஜெண்டா அப்படின்னு சொல்றாங்க. அந்த ஒரு முத்திரை RSS பிஜேபி உடைய அஜெண்டா அப்படின்றாங்க. ஆனால் என்னுடைய பார்வையில் RSS பிஜேபி அஜெண்டாவோட அவர் பேசுறதா எனக்கு தெரியல. ஏன்னா ஆரம்பத்திலிருந்து அவர் தமிழ் தேசிய சித்தாந்தத்தோடு தமிழ்நாட்டில் ஒரு கட்டமைப்பை உருவாக்கணும் அப்படின்றது தான் சீமானுடைய முக்கிய குறிக்கோள். புரியுதுங்களா? இப்போ அந்த அடிப்படையில் தான் அவர் செயல்படுறார். அந்த அடிப்படையில் செயல்படும் போது பெரியாரை வந்து எந்த தாக்குதலுக்கு உள்ளாக்காம அவர் வந்து அந்த கட்டமைப்பை உருவாக்க முடியாது. தமிழ்நாட்டில் யார் சீமானாலும் உருவாக்க முடியாது. உள்வாங்கிட்டு தான் அவர் என்ன பண்றாரு, அது மேலேயே வந்து கல்லெறிய பார்க்கறாரு. யார் சீமான, அதாவது பெரியார் எதிரியை தீர்மானிச்சுட்டு தான் அட்டாக் பண்றாரு. அதுதான் உண்மை. அப்படிங்கும்போது அதே நேரத்தில் பெரியார் பேசினாரு பேசலை அப்படின்ற கருத்துக்கள் இருக்கும், கருத்தியல் இருக்கான். இப்போ பெரியார் பேசினாரா இல்லையான்னு சொன்னா அதுக்கு பதிலடி வந்து பெரியாரிஸ்டுகள் தான் கொடுக்கணும். அப்படி பேசினாரு, இல்லை அப்படி பேசலை, இவர் பொய் சொல்றாரு இப்போ அப்படின்றது கருத்தியல் ரீதியா வந்து பதிலடி கொடுக்கணும். இவர் தான் சொன்னார் பேசுறதுக்கு உண்டான ஆதாரம் இருக்குன்றாரு. நீங்க ஆதாரத்தை கொடுங்கன்றாங்க. நான் என்னத்துக்கு கொடுக்குறது? நீ தானே வச்சிருக்கேன், நீ நான் அரசு உடைமை ஆக்கியிருக்கியா? எல்லா புத்தகங்களையும் அரசு உடைமை ஆக்கியிருக்கேன். இப்போ கலைஞர் இறந்தாரு, கலைஞருடைய புத்தகங்கள் கூட அரசு உடைமை ஆக்கிட்டேன். ஏன் பெரியாருடைய புத்தகங்களை அரசு உடைமை ஆக்காம வச்சிருக்கீங்க? அரசு உடைமை ஆக்கினா இந்த விஷயங்களெல்லாம் நாங்கள் ஆதாரமா எடுத்து வந்து காட்டிடுவோன்ற பயமா அப்படின்ற பெரிய ஒரு கேள்வியும் வைக்கிறாரு இல்லையா சீமான? அப்போ இதை நீங்க தெளிவா பார்த்தீங்கன்னா, ஆனால் ஒன்று எனக்கு தெரிஞ்சு சீமான் பேசுறதுனால வந்து பெரியாரிய சித்தாந்த கொள்கை புத்தகங்கள் வந்து அமோகமாக விற்பனையாகுது. இப்போ நானே வந்து இவர் பேசுனதுக்கப்புறம் அது உண்மையில அப்படி பேசியிருக்காருன்னு போய் சில புத்தகங்கள் வாங்குகிறோம். அந்த புத்தகங்கள் வாங்கும்போது அந்த வரி மட்டுமா படிக்கிறோம், எல்லாம் தானே படிக்கிறோம். இல்லை, திமுகவை காப்பாற்றுகிறார் சீமான் அவர்கள். திமுகவுக்கும் இதெல்லாம் வந்து உடன்பாடு இருக்கு. இல்லை, திமுகவை காப்பாற்றல. அவர் அந்த பெரியாரை பற்றி பேசணும். திமுக ஐடிவி இது பெரிய இஷ்யூ ஆக்குறாங்க. இஷ்யூ ஆக்கினா தான் நம்ம வந்து ஒரு கோடு இருக்குன்னா பக்கத்தில் பெரிய கோடாக ஒன்று போடணும் இல்லையா? அதுக்காக இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா உடனே அண்ணா பல்கலைக்கழக மாணவி விஷயம் வந்து காணாமல் போயிடுச்சு.
போச்சா இல்லையாப்பா? அப்போ அதுக்காக இந்த இஷ்யூவை பெருசாக்குறாங்க. சீமானுடைய பேசுனது வந்து பெரிய அளவுக்கு புறப்பகண்டா இல்லைன்னு சொன்னால் யாருக்குமே தெரிஞ்சிருக்காது, பெரிய அளவுக்கு பேசப்பட்டு பொருளாக இருக்காது. அது வந்து பார்த்தீங்கன்னா அது முழுக்க முழுக்க திமுகவுக்கு ப்ளஸ் பாயிண்டாக இருக்குது, திகாவுக்கும் ப்ளஸ் பாயிண்டாக இருக்குது. ஏன்னு சொன்னால் விற்காம ரொம்ப காலமாக வந்து புத்தகங்கள்லாம் விற்காம இருந்துச்சு. எல்லாம் தேடி பார்க்கறதுக்காண்டி இப்போ வந்து நிறைய பேர் தேடி பார்த்து அந்த புத்தகம் வாங்குறதுக்கு போகிறாங்க. அப்போது திமுக திகாவுக்கு பயங்கர ப்ளஸ் பாயிண்ட்டு. அப்படிதான் நான் பார்க்குறேன் சீமானுடைய இந்த பேச்சால். இன்னொரு இடத்துல பார்க்கப்படுது என்னன்னா, திமுக வந்து நேரடியாக அவர் மேலே எந்த எதுவுமே ஆக்ஷன் எடுக்கலை, திகா தான் எடுக்குது. ஏன்னா திகா அவர் தலைவர் பெரியார் அவர்கள் வந்து திகாவை சேர்ந்தவர் செய்கிறாங்க. ஆனால் திமுகவில் இருக்கிற தலைவர்கள்லாம் வந்து சீமானை வந்து விமர்சிக்க மட்டும் தான் செய்கிறாங்க. அவர் மேலே 60 வழக்குகள் போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி பல விமர்சனங்கள் சொல்கிறாங்க. இந்த வழக்குலாம் என்பது எப்படி, அவர் எப்படி அதெல்லாம் ஃபேஸ் பண்ணுவார்? 60 வழக்கு 70 வழக்கு. என் சவுக்கு சங்கர் மீது ஒரு தடவை பேசின வீடியோக்காக 20 வழக்கு போடலையா சொல்லுங்கள். ஆனால் அவர் தானே வழக்கை சந்திச்சுட்டு இருக்காரு. இல்லை சொல்கிறேன், வழக்கு செஞ்சுட்டு இப்போ ஒரு அரசியல் ரீதியாக அவர் மீது போடப்பட்ட வழக்குகள்லாம் வந்து சர்வதான். என் மீது 78 வழக்கு இருக்குது. எதுக்கு இந்த கேள்வியை கேட்டேன்னா, திமுகவுக்கும் சீமானுக்குமே நல்ல ஒரு நட்பு இருக்கு அப்படின்னு பேசுகிறாங்க. இல்லை, திமுகவுக்கு சீமானுக்கு நட்பு இல்லை. ஆனால் சீமானுடைய பேச்சை திமுக புறப்பாண்டா பண்ணி அவங்களுடைய தவறை மறைக்கிறதுக்கு அது வழி தேடினாங்க. அது இது ஒரு கேடயமாக அவங்க பயன்படுத்துகிறாங்க. திமுக முழுக்க திமுக ஐடிவிங்க அது திகாவும் அப்படிதான். நானும் சொல்கிறேன், பெரியாரே சொல்லியிருக்காரு, நான் நிறைய சொல்லியிருக்கேன்டா, உனக்கு பகுத்தறிவுக்கு எது உட்பட்டதை எடுத்துக்க, மீதி தூக்கி குப்பையில் போடுறான்னு சொல்லியிருக்காரா இல்லையா? நிறைய சொல்கிறேன், அது எல்லாத்தையும் ஏற்றுக்கணுன்ற அவசியம் அவனுக்கு இல்லை அப்படின்ற மாதிரியும் சொல்கிறாரு இல்லைங்களா? இப்போ எப்படின்னா, இப்போ நாம் தமிழ் கட்சியினுடைய சீமான் பேசுனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா முஸ்லீம்களுக்கு எதிராக பேசுனது எல்லாமே ஒன்று வெளியே வருது. அப்போது முஸ்லீம்களுக்கு சில விஷயங்கள் பாராட்டி இருக்காரு, பல நேரங்களில் எதிர்த்து இருக்காருன்றது பெரியாருடைய சித்தாந்தமாக இப்போ வெளியே பார்க்குறோம். நம்மள இதனால இதெல்லாம் வந்து மறைக்கப்பட்டே இருந்தது. பிரச்சனை வந்து சுபவி அவர்கள் வந்து ஒரு மேடையில் பேசினது தான் எனக்கு தெரிஞ்சு. அவர் பேச, அதுக்கு பதில் சீமான் பேச, அந்த விளக்கம் பதில் கொடுக்கறதுல தான் பெரியார ஒரு ஆவேசத்தில் திட்டாரு. சுபவி வந்து பதில் பேசல, அவர் கொச்சையவே பேசுறாரு. அதாவது சீமானை வந்து என்ன சொல்றாருன்னா, சிங்களவன் சீமான், ராஜபக்சனுடைய தோழன் சீமான், இப்படியெல்லாம் பேசும்போது அதுக்கு கோபமா பதில் கொடுக்குறாரு. அதுக்குதான் சீமான் திகாவை கையில் எடுத்து விமர்சனம் பண்ணவே இல்லை. சுபவீரபாண்டியன் சீமானை இப்படி பேசுறதுக்கான காரணம் என்ன வந்துச்சு? ஏன்னா அவங்க இப்போ நான் ஒரு தலைவர் இல்லை அவர் வந்து பெரியாரை பற்றி இழிவாக பேசிட்டாருன்றதுக்காக தான் அந்த பொதுக்கூட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய பேர் திகாக்காரங்க வந்து என்ன பண்ணா, சீமானுக்கு பதில் அடின்னு சொல்லி சில பேர் கொச்சையாக கூட. அதுக்கு முன்னே சுபவி பேசுனதுக்கு தான் சீமான் விளக்கம் கொடுத்தாரு. ஆமாம், ஓகே, பேசுறாரு. அது பேசும்போது அதான் இது கருத்தியலாக இப்போ சீமான் சொல்லிட்டாரு. திகாக்காரங்க என்ன பண்ணணும், அதாவது பெரியார சித்தாந்தவாதிகள் என்ன பண்ணணும், பேசினார், ஏன் பேசினார், எதுக்கு பேசினார், விளக்கம் கொடுங்க. நீங்களே தான் சொல்கிறீங்க, பெரியாரே சொல்லியிருக்காரு, இந்த நாட்டில் எதுவுமே விவாதத்துக்கு அப்பாற்பட்ட விஷயம் இல்லை, எல்லாருமே விவாதத்துக்கு உட்பட்ட விஷயந்தான் அப்படின்னு சொல்லி பெரியாரே பேசியிருக்காரு. பெரியார் மட்டும் பேசல, இது திகாக்காரங்களும் இன்ன வரையிலும் பேசிட்டு இருக்காங்க. உண்மையா இல்லையா? இஸ்லாத்தை பற்றி விமர்சனம் பண்ணுறாங்க பெரியாரிஸ்ட்டு, பண்ணுறாங்களா இல்லையா? இஸ்லாமியர்களை பற்றியும் இஸ்லாத்தை பற்றியும் விமர்சனம் பண்ணுறாங்க, மூட பழக்கம் இருக்குது அப்படி இப்படின்னு. கிறித்துவத்தை பற்றி விமர்சனம் பண்ணுறாங்க, இந்து மதத்தை பற்றி விமர்சனம் பண்ணுறாங்க, எல்லா மதத்தை பற்றியும் அவங்க விமர்சனம் பண்ணும்போது அவங்களுடைய தலைவர் பெரியாரை பற்றி சீமான் விமர்சனம் பண்ணுறாரு. ஏன் உங்களுக்கு கோபம் வருது? நான் இதுதான் கேள்வி. விளக்கம் கொடுத்துட்டு கடந்து போக வேண்டியதுன்னு சொல்கிறீங்க. அப்போ நீங்கள் என்ன சொல்கிறீங்க, ஆதாரத்தோடு விமர்சனம் பண்ணுன்றாரு. அதேமாதிரி நீங்கள் எந்த ஆதாரத்தோடு இஸ்லாத்தை விமர்சனம் பண்ணியிருக்கீங்க? இப்போ சமீபத்தில் கூட பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு குரான் வசனத்தை வச்சு குளத்தூர் மணி அண்ணன் வந்து ஒரு பேசுகிறார், காஃபிர்களை கண்ட இடத்தில் வெட்டுங்கன்னு குரான் சொல்லுது. யார்? குரானில் வந்து காஃபிர்களை கண்ட இடத்துல வெட்டுங்கன்னு வருது. இது வந்து கடும் போக்கு மதவாத தன்மை முஸ்லீம்கள் பின்பற்றாங்க அப்படின்னு சொல்லி கண்டித்து பேசுகிறார். நீங்கள் இப்போது இந்த விஷயத்தை நான் உனக்கு மேக்சின் பண்ணுறேன். இப்போ சீமான் பேசுனது எந்த புக்கில் இருக்குது, என்ன இருக்குது, நீ ஏன் அப்படி புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னு சொல்கிறீங்க. அதேமாரி தான் குளத்தூர் மணியன்னா அந்த வசனத்தை புரிஞ்சுக்கிட்ட விதம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன் சொன்னீங்கன்னா, அந்த வசனமும் எதுக்குன்னு சொன்னால், இப்போ இந்தியா இருக்குது, உதாரணத்துக்கு இந்தியா இருக்குது, இந்தியாவில் இராணுவம் போலீஸ்ன்னு இருக்குது. அப்போ பாகிஸ்தான்காரன் வந்தால் விட்டுடுன்னு சொல்லுவாங்களா, கொல்லுன்னு சொல்லுவாங்களா? பாகிஸ்தான் இராணுவம் இந்தியாவுக்குள்ளே வந்தால் விட்டுடுன்னு சொல்லுவாங்களா, கொல்லுன்னு சொல்லி உத்தரவு போடுவாங்களா? நான் கேட்குறவங்கள. கொல்லுன்னு
அதே மாதிரி தான் அன்னைக்கு வந்து காபிர்கள் என்றால் கடவுள் மறுப்பாளர்கள் கொஞ்சம் பேர் இருந்தாங்க. அவங்க என்ன சொன்னா அந்த இஸ்லாமிய அந்த அந்த ஒரு அவங்களுடைய அந்த நாட்டுக்கு அந்த ஒரு வட்டத்துக்குள்ள வரும்போது அவர்களை வெட்டுங்க குத்துங்க. அதுக்குன்னு சொல்லி யார் யார் வந்து கடவுள் மறுப்பா அவங்களெல்லாம் வெட்டுங்க குத்துங்கன்னு சொல்லலை. அவங்க அதிகார அந்த ஆட்சி பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ வந்து சட்டத்திட்ட வழிமுறைகள்லாம் வெவ்வேறுவாக இருந்தது. அப்போ ஒரு நாடுன்னு இருக்கும்போது அந்த நாட்டுக்கு எதிரிகள் வந்தால் விட்டுருங்க, நான் சொல்கிறது வெட்டுங்க கொத்துன்னு தான் வரும். அதுதான் அந்த குர்ஆன் வசனத்தினுடைய தன்மை. ஆனால் இவர் என்ன பண்ணுறாருன்னா இன்னைக்கு பொது வெளியில் எடுத்துகிட்டு வந்து நம்மளையெல்லாம் கொல்ல சொல்லுது குர்ஆன் அப்படின்னு சொல்கிறார். அப்போ நீங்கள் புரிஞ்சுக்கிட்ட விதம் அப்படி. விளக்கம் கேட்டிங்களா? கேட்கல. இப்போ அதேமாரி தான் சீமான் ஒரு கருத்தியலை வந்து முன்வைக்கிறார் போது அதை நீங்கள் எப்படி கொண்டு போகணும்னு நீங்கள் முடிவு பண்ணியிருக்கணும். அதுக்கு எப்படி பதில் கொடுக்கணுன்ற முடிவு பண்ணணும். அவர் தப்பாக பேசுறாரு, பொய் பேசுறாரு அப்படின்னு சொல்கிறீங்க. பொய்ன்னு சொன்னால் ஆதாரத்தோடு நிரூபிங்க நீங்கள். ஆனால் சீமான் பேசுனது சரியா தவறான்ற விவாதத்துக்கே வேண்டாம். அவர் பேசிட்டார், பேசதான் செய்வார். அவருடைய கருத்தியலே அதுதானே. தமிழ் தேசிய சித்தாந்தத்தோடு தான் எதிர்ப்பு அப்படின் போது அவர் பேசதான் செய்வார். இது மட்டும் இல்லை, இது இன்னும் நிறைய மோசமாக கூட பேசுவார். அவரும் அவரை சார்ந்தவங்களும் பேசதான் செய்வாங்க. பேசக்கூடாது இல்லை, விமர்சனத்துக்கு அப்பாற்பட்டது பேசுறீங்களா? அதே மாதிரி தமிழ் தேசியம் அதனால வந்து அவர் வந்து ஒரு RSS பாஜக சித்தாந்தவாதிகள் கூட மாறிட்டாரு. இதுக்கு அண்ணாமலை சப்போர்ட் பண்ணுறாரு பாருங்க, எச் ராஜா சப்போர்ட் பண்ணுறாருங்க. யார் சப்போர்ட் பண்ணிட்டுங்க? பண்ணாமல் போட்டுங்க. அவருடைய சித்தாந்தத்தை அவர் முன்வைக்கிறாரு. அதுக்கே கோவப்படணும். நீங்கள் கோவப்படக்கூடாது, பதிலடி கொடுக்கலாம். நீங்கள் பதிலடி கொடுக்கலாம். நீங்கள் வந்து என்ன பண்ணிட்டீங்கன்னா பெரியாருக்கு பிறகு ஒரு 10 ஆண்டுகள் அப்படியே கொஞ்சம் வேகமாக இருந்தீங்க. அதுக்கப்புறம் உங்களுக்குள்ளவே வந்து நீங்கள் என்ன பண்ணீங்க, கொஞ்சம் கொஞ்சமாக இது மாதிரி முன்னாடியெல்லாம் தீக்கா கூட்டங்கள் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு தெருவாக நடக்கும் கூட்டங்கள் எல்லாம். அந்த விழிப்புணர்வுலாம் போச்சு. இன்றைக்கி பெரியார் என்ன பேசினாரோ என்ன எழுதினாரோ நீங்கள் அதெல்லாம் புத்தகமாக போட்டு விற்பனை பண்ணி காசு பக்கத்துலேயே கரெக்டாக குறியாக இருக்கீங்க. அந்த பெரியாரிய சித்தாந்தங்களை மக்கள் மத்தியில் கொண்டு போகிறதுக்கே நீங்கள் மறந்துட்டீங்க. அப்படின்னும்போது அது கொஞ்சம் கொஞ்சமாக மக்கள் மத்தியில் மறக்கடிக்கப்பட்டது. அப்படிங்கும்போது இது போன்ற எதிர்கருத்துக்கள் வரதான் செய்யும், விமர்சனங்கள் வரதான் செய்யும். அப்போ நீங்கள் அதை வந்து தொடர்ந்து நீங்கள் அதை பயணிச்சிருந்தீங்கன்னா இப்படி போன்ற எதிர்கருத்துக்கள் இருக்காது. இருந்தாலும் மக்களே எதிர்ப்பு தெரிவிச்சிருப்பான். இன்றைக்கி சீமான் பேசுகிறாரு பெரியாருக்கு எதிராக, யாரும் பெரிய அளவுக்கு ஒரு மக்கள் மத்தியில் ஒரு எழுச்சி வந்து தடுக்கலையே. தலைவர்கள் மட்டும்தான் எதிர்க்கிறாங்க, மக்கள் மத்தியில் வரலையேங்க. ஏன் எப்படி பேசலாம், எப்படி நீ இப்படி பேசலாம் பெரியாரை பற்றின்னு சொல்லிட்டு பொதுமக்களாக ஒன்று கூட இல்லை இன்ன வரையும். அப்போ சீமான் வெற்றி பெற்றாருன்னு தானே அர்த்தம். தலைவர்கள் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க, மக்களை ஒரு வெகுண்டே எழுணுமா இல்லையா? எந்த மக்களை வெகுண்டே எழுந்து ஏன் இப்படி பேசுனீங்கன்னு சொல்லலையே, மக்களே போராட்டம் நடத்தலையே. ஆமாம். இன்னொன்று வந்து திரு விஜய் அவர்கள் வந்து கொள்கை தலைவராக தந்தை பெரியாரை வந்து வச்சிருக்கிறாங்க. அதனால அவர் மேலே ஒரு விமர்சனம் என்ன வைக்கிறாங்கன்னா, அவரெல்லாம் கேட்க வேண்டியதுதானே, ஏன் அவரெல்லாம் கேட்கல, சைலண்டாக இருக்கிறாங்க. அப்போ வந்து இவங்கெல்லாம் ஒரே கூட்டணி தான் அப்படின்னு சொல்லி அவர் கட்சி ஆரம்பிச்சுட்டு என்னுடைய கொள்கை தலைவர்னு சொல்லும்போது என்னடா வாழக்க கொள்கை, ஒரு கொள்கையாக இருக்கட்டும், ஒன்று தமிழ் தேசியமாக இருக்கட்டும் இல்லை திராவிட தேசியமாக இருக்கட்டும், ரெண்டு நடுப்பு செத்து போடுவோன்னு சொல்லி சீமான் விமர்சனம் பண்ணாரா இல்லையா? அப்போவே பெரியாரை கடுமையான தாக்குதல் பண்ணி தான் அந்த விஷயத்தை முன்னே கருவாட்டு சாம்பார், அது என்ன கருவாட்டு சாம்பார் அப்படின்னு சொன்னார். அப்படியெல்லாம் விமர்சனம் பண்ணது தானே. அதனால் இன்றைக்கி வந்து விஜய் வந்து அந்த விஷயத்தில் கடுமையாக எதிர்த்தாலும் சரி, எதிர்க்கலாலும் சரி, அது சீமானுக்கு பொருட்படுத்த மாட்டாங்களா. அது மட்டும் இல்லை, ஒட்டுமொத்த அரசியல் கட்சி தலைவர்கள் எதிர்ப்பு தெரிவித்தாலும் அது சீமானை இப்படி லெஃப்டில் டீல் பண்ணி முதல்ல வந்து தம்பி விஜய் வந்து என் தம்பி தான், களம் காணட்டும் அப்படிலாம் சொல்லி விஜய்க்கு ஆதரவாக தான் பேசினார். அப்புறம் அப்படியே விஜய் வந்து எதிர்த்து பேசுகிறாரு. ஆனால் விஜய் அவர்கள் சீமானை குறித்து எதுவும் தவறுதலாக விமர்சிச்சோ பேசலை. அதை எப்படி பார்க்குறீங்க? ஏன்னா அவர் கட்சியிலேருந்து விலகல் அந்த ஒரு நான் என்ன சொல்கிறேன், அவர் கடந்த 15 ஆண்டாக கஷ்டப்பட்டு தமிழ் தேசிய சித்தாந்தத்தை உருவாக்கி வச்சுருக்காரு. இவர் திடீர்னு தமிழ் தேசிய சித்தாந்தமும் பெரியார் சித்தாந்தம் ஒன்று தான் அப்படின்னு சொன்னால், நான் கஷ்டப்பட்டு ஒரு மரத்தை வளர்க்குறேன், இன்னொருத்த வெட்டி போடுறான்னு சொன்னால் கோவம் வருமா வராது? கட்சிக்கு உள்ளேருந்து இந்த செய்யல தனியாக இருந்து தான் சொல்கிறேன். ஏன்னா நீ ஒரு மாஸ் ஹீரோ இல்லையா, நீ அதுக்கு அவர் பயப்படுறான்னு எடுத்துக்கலாம். அதான் மாஸ் ஹீரோவாக இருந்து இந்த கருத்தியில் போச்சுன்னு சொன்னால் நம்ம கஷ்டப்பட்டதெல்லாம் மண்ணா போகுதுடா அப்படின்ற அந்த விரக்தி, வேகம், கோபம் வரதானே செய்யும். அதான் என்ன பண்ணுறாப்புல, அட்டாக் பண்ணுறாப்புல. அட்டாக் பண்ணலன்னு சொன்னால் சீமான் காணாமல் போயிடுவார். நல்லா புரிஞ்சுக்கிங்க.
அப்போ விஜய் அட்டாக் பண்ணாம இருந்திருந்தாருன்னா அந்த கருத்தியலுக்கு ஒத்து போற மாதிரி இருந்ததுன்னா அவருடைய சித்தாந்தம் வேஸ்ட் தானே, குழி தோண்டி புதைக்க வேண்டியதானே. இல்லை இவர்களெல்லாம் விமர்சித்து நம்ம என்ன இதாவா பேர போகிறோம் அப்படின்லாம் வந்து நாம் தமிழர் தம்பிகளே சொல்கிறாங்களா பல விஷயத்தில். இதெல்லாம் கேட்கும்போது அது சொல்லுவாங்க, இருந்தாலும் அதுக்கு பதிலடி கொடுத்தாதான் சீமானால வந்து அவரு நிலை நிறுத்த. கட்சியிலேருந்து பல மாவட்ட செயலாளர் விலகல் தொடர்ச்சியாக நடந்துட்டு இருக்கு. நேற்று அதெல்லாம் விலகட்டுங்க, விலகாம போட்டுங்க, அது எல்லா கட்சியிலையும் அப்படி நடக்குது தான். இந்த திமுக அந்த கோவம் தான் திரு சீமான் அவர்கள். இல்லை திமுக மீடியாஸ் வந்து அது பெரிய ப்ரொபோண்டா பண்ணுறான். எந்த கட்சியில் நான் ஒரு 5 விஷயம் சின்ன கட்சி வச்சுருக்கேன், என் கட்சியிலேருந்து இந்த மாவட்ட செயலர் இருக்கிறான், அந்த மாவட்ட செயலர் இருக்கிறான், அந்த மாவட்ட தலைவர் இருக்கிறான், அந்த மாநில நிர்வாகி விலகிறான்னு சொல்லிட்டு பண்ணிட்டு தான் இருக்கேன். அதே நேரத்தில் சேர்ந்துக்கிட்டே இருக்காங்க. விலகிறது போடுறீங்க இல்லையா, சேர்றது ஏன் போட மாட்டேன்றீங்க? அப்போ இந்த எலெக்ஷனுக்கு அப்புறம் அது தெரிய வருது. நான் சொல்லிட்டேன், விலகிறது போடுறீங்க, சேர்ந்தது ஏன் போட மாட்டேன்றீங்க? இதே சீமான் கூட எத்தனை இளைஞர்கள் வந்து 4 நாள் செஞ்சு சேர்ந்துக்கிட்டே இருக்கான். இல்லை சேர்ந்தாங்க, சேரப்பவும் போடப்பட்டுச்சு, இப்போ விலகிறப்ப போடுறாங்க. எப்போ சேர்ந்தது நீங்க போட்டீங்க, எப்போ விலகினது மட்டும்தான் போடுறீங்க சார். நம்ம நாம் தமிழர் மீடியால பார்த்துருப்போம், நாம் தமிழர் கட்சியில் இணைந்த ஒரு 2 வருஷம் நாம் தமிழர் கட்சியை பொறுத்தவரையிலும் விலகினது மட்டும்தான் இப்போ தலைமையா போறீங்களே தவிர இந்த கட்சியிலிருந்து விலகி வந்து சேர்ந்தார், அந்த கட்சியிலிருந்து விலகி வந்து சேர்ந்தார் அப்படின்றது இன்ன வரையும் ஒரு செய்தி எடுத்து காமிக்க. மாவட்ட செயலாளர் பிரஸ் மீட் அவங்களே ரெடி பண்ணி அவங்களே பத்திரிகையாளர் அழைச்சி இந்த மாதிரி நாங்கள் வந்து கூண்டோட கலைச்சிக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க. இதெல்லாம் நம்ம எப்படி மெயின் ஸ்ட்ரீம் மீடியா வந்து இவங்களை தான் ஃபோக்கஸ் பண்ணுது, இது திட்டமிடுதே போட்டு நம்ம எப்படி இந்த குற்றச்சாட்டை வைக்க முடியும்? ஒரு விமர்சனம் வச்சா சரின்னு கூட சொல்லலாம். ஒரு கட்சியில் ஒதுக்கப்படும் போது ஒவ்வொரு கட்டத்திலும் ஒரு சில பேர் ஒதுக்கப்படும் போது அது அப்படி செய்திகளில் கொடுத்து தங்களை வந்து அவங்க என்ன பண்ணுவோம், நாங்கள் விலகிட்டோம் அப்படின்ட்டு அறிவிப்பாங்க. அதை மீடியா வந்து பெரிய அளவுக்கு பண்ணுறீங்கன்னா திமுகலேருந்து யாரும் ஒதுங்க இல்லையா, அண்ணா திமுகலேருந்து யாருமே ஒதுங்க இல்லையா? சொல்லுங்கள் சார். ஆனால் அதை யாருமே பெருசாக பார்க்கல இல்லைப்பா, அதை கொண்டு போகிறது இல்லை மீடியா. நீங்கள் மீடியா தான் எப்படி ஆயிடுச்சுன்னு சொன்னால் இன்றைக்கி கார்பரேட்டுடைய உலகத்துக்கு போயிடுச்சு. தங்கத்தை கூட மண்ணாக்கி காட்ட தெரியும், மண்ணை கூட தங்கமாக்கி சொல்ல தெரியும். இன்னைக்கு மெயின் ஸ்ட்ரீம் மீடியா அப்படி தான் இருக்கு. இல்லை எல்லா விளக்கத்துக்குமே எல்லா எதிர்கருத்துக்குமே பதில் வந்து தேர்தலாக இருக்கு. அந்த நேரத்தில் தெரிஞ்சிருது இல்லை. வெயிட் பண்ணுங்க, வருகின்ற தேர்தலில் இப்போ 8% வாக்கு வாங்கியிருக்காரு. இப்போ தேர்தல் ஆணையத்தில் வந்து மாநில கட்சியை அங்கீகரிச்சிருக்காங்க. இப்போ வருகின்ற தேர்தலில் நிச்சயம் இந்த 8% 1% குறைய மாட்டார், 2% இல்லை 3% கூட தான் செய்யும். நம்ம ஒன்று சேலஞ்சாக சொல்கிறேன் நான் உங்ககிட்ட. விஜய் அவர்களுக்கு என்ன 2% வாங்குவான், இல்லை 3 வாங்குவான், வேற இல்லை. அந்த உட்கட்சிக்குள்ளே ஒரு பிரச்சனை புகஞ்சிட்டு இருக்கா. அவர் தேர்தல் வியூகராக ஒருத்தர். நான் ஆரம்பத்துலேருந்து சொல்கிறேன் தம்பி, லாடம் இல்லாத குதிரை ரொம்ப நேரம் ஓடாது. சினிமா மோகத்தை வச்செல்லாம் எல்லாமே வந்து ஒன்றுமே பண்ண முடியாது. மாவட்ட செயலாளர்கள் அப்படி சினிமா மோகத்தில் முதல்வராக இருந்தால் சிவாஜி எல்லாம் முதல்வராக இருக்கணும், கட்சி ஆரம்பிச்சு. இல்லை இந்த தாக்குதல் வந்து நம்ம வந்து ஒரு விஜய் ஒரு பெரிய மீடியா ஹைப்ல வந்தவர் அதை நோக்கி வைக்கிறோமா, இல்லை நான் நேற்று கட்சி ஆரம்பிச்சுட்டு இன்னைக்கு அரசியல் வந்துட்டாரு அப்படிங்கிற ஒரு ஆதகத்தில் சொல்லுவாங்க. மக்கள் வந்து அவ்வளோ சாதாரணமா இல்லை இன்றைய தமிழக மக்கள். கமலஹாசன் ஆரம்பிச்சது என்ன ஆச்சு? இல்லை அந்த கோவம் நம்ம எதனால கமலஹாசன் ஆரம்பிச்சது என்ன ஆச்சு? கமலஹாசன் ஆரம்பிச்சோடனே நிறைய ரிட்டையர்ட் ஆஃபீஸர் எல்லாம், போலீஸ் ஆஃபீஸர், ஐஏஎஸ் ஆஃபீஸர், எல்லாருமே எல்லாம் வந்து சேர்ந்தாங்க. எம்எல்ஏ கேண்டிடேட்டாக நிற்கும் எல்லாமே சேர்ந்தாங்களா? கடைசி என்ன ஆச்சு? காணாமல் போயிட்டாரு இல்லையா? ஒரு கையில் டார்ச் எடுத்துக்கிட்டு ஊழலை ஒழிப்பேன், வாரிசு அரசியல் ஒழிப்பேன்னு சொல்லிட்டு இப்போ கடைசி அங்கே தான் போய் மண்டிட்டு கிடக்குறாரு. ஒரு ராஜ்யசபா சீட்டு கூட அவர் கொடுக்குறாங்க, அதுக்காக போய் மண்டிட்டாரு இல்லையா? அதுதான் அவங்களுடைய, அவ்வளோதான் முடிஞ்சிச்சு, சாப்டர் க்ளோஸ்ன்னு நினைக்கிறேன். இவங்ககிட்ட அதான் அந்த லாடம் இல்லாத குதிரை ரொம்ப நேரம் ஓட முடியாது, தாக்கு பிடிக்க முடியாது. இதே நீங்கள் விஜயால வந்து ஒரு 10 ஆண்டு 15 ஆண்டு நின்று தாக்கு பிடிச்சி போராட்டங்கள், பிரச்சனைகள், மக்களுடைய விஷயங்கள் எல்லாம் போய் கலந்துக்கிட்டாருன்னா அப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி நானே வர இருப்பேன். பரவாயில்ல, இல்ல பரவாயில்ல, 10-15 ஆண்டா வந்து களத்தில் நிற்கிறேன். இன்னைக்கு சீமானை ஏன் ஆதரிக்கிறோமோ அதே மாதிரி நாளைக்கு அவரை கூட ஆதரிச்சுட்டு போகலாம். ஆனால் வந்த உடனே வந்து கூட்டணிக்கு வாங்கன்றது, அதிகாரத்தில் பங்கு கொடுப்பேன்னு சொல்றது, உனக்கு இன்னும் என்ன தட்டில் உனக்கு என்ன போட போறாங்கன்னே தெரியல. நீயே வந்து எச்சத்தட்டு வெறுந்தட்டு வச்சுட்டு உட்காந்துருக்க. நீ வந்து வாங்க நான் பங்கு தரேன்னு சொன்னால் எப்படி? இது எனக்கு ஒன்றுமே புரியலையேம்மா. சொல்லுங்க ரூபன். புரியல ரூபன் தானே? ரூபன் தான் சார். புரியல எனக்கு. வெறும் தட்டு நீயே பிச்சை தட்டு வச்சுட்டு உட்காந்துருக்க, அதில் உனக்கு இன்னும் என்ன விழுந்துன்னு தெரியல. அப்படிங்கும்போது நீ வாங்க நான் பகிர்ந்து தரேன், தட்டில் இருக்கு பாருன்னு காலி தட்டு வச்சுன்னு காமிக்கல. அது எதுக்குன்னா கூட்டணியால தான் தமிழ்நாடு ஆட்சி அதுதான் நானே சொல்றேன். நீ கடந்த தேர்தலில் நின்று ஒரு 18-20% வாங்கியிருந்து இப்போ நீ வா நான் கூட்டு என்கிட்ட பாரு இவ்வளோ இருக்கு அப்படிங்கும்போது அப்போ சில கட்சிகள் போக வாய்ப்பு இருக்கு. நீயே வெறும் தட்டோட வச்சுக்கிட்டு வான்னா நீ யாரை கூப்பிட்ற? நீ எனக்கு ஒன்றுமே புரியலையே. இப்போ சீமான் கூப்பிட்டா கூட அது லாஜிக்காக ஏற்றுக்கலாம். ஒரு 8% வச்சிருக்காரு,
வாங்க உங்களுக்கு நிரூபிச்சிருக்காரு. ஆமா இவர் நிரூபிக்கட்டும் ஆமா சொல்றீங்க. வாங்கன்னு சொன்னாலும் அப்ப யோசிக்கலாம். 8 இருக்காரு, நம்ம போனா எப்படி 10ஆகும் 15ஆகும் அப்படி சொன்ன நம்ம அப்படி தான். இல்ல யோசிக்கலாம். அப்படிலாம் நம்ம விமர்சிச்ச நம்ம தான். மாநாடப்போ எல்லாரும் ஆச்சரியமா பார்த்தாங்க. என்ன அவ்வளவு பார்த்தோம்? பெரிய ஒரு- உங்கள்கிட்ட காசு இருந்தா கொடுங்க, உங்கள்கிட்ட காசு இருந்தா கொடுங்க. அதே மாதிரி மாநாடு நான் நடத்துறேன் என் தலைமையில். சார் அப்ப அது காசுக்கான கூட்டம். கேளுங்க, அதே மாதிரி காசு கொடுங்க, என் தலைமையில் மாநாடு நடத்துறேன். ஆனா அதுக்கு சிறைப்பாளரா நயன்தாராவை கூப்பிடும். இதை விட 3 மடங்கு அதிகமாக வருது பாருங்க கூட்டம். சும்மா இருங்க, உங்களை மாரி ஆட்கள் தான் கூட்டம் வந்து ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் வருது. திரு சீமான் அவர்கள் போட்டியிடுறாங்க. அதே நேரத்துல திமுக தான் இப்போ அங்கே வந்து போட்டியிட போகுது. அதை எப்படி பார்க்குறீங்க? ஓட்டு அங்கே யாருக்கு? ஏங்க கடந்த இது EVKS இலங்க உடனே 300 கோடி செலவு பண்ணி ஜெயிக்க வச்சாங்க. இப்போ திமுக வேட்பாளர் நிற்கிறார். அவர் ஏற்கனவே தேமுதிகவில் இருந்துட்டு எம்எல்ஏவா இருந்தவர் தான். அதே விலகி வெற்றி வந்தவர் பெற்றவர். விலகி வந்தவர். திமுகவில் வந்து அவங்க பிரித்து தேமுதிக ஒரு 2ஆக உடைச்சாங்க இல்லையா, அந்த நேரத்தில் வெளியே வந்தவர் தான். அவருக்கு இப்போ சீட்டு கொடுத்துருக்காங்கன்னு போது யார் ஜெயிப்பாங்க? திமுக தான் ஜெயிக்கும். இவங்க தான் அத்தனை பேர் இறங்கி கோடிக்கணக்கான காசை கொட்டுவாங்களே. அப்போ மக்களை யாரும் நம்புறது இல்லை. இந்த ஆட்சி மேலே அவ்வளோ விமர்சனம் இருக்குது, பல்வேறு குற்றச்சாட்டுகள் இருக்குது. அதனால இந்த தொகுதியில் வந்து கொஞ்சம் மாறுதலாக இருக்கும்னு யாரும் பணம் கொடுத்து வெற்றி பெற வைப்பாங்க. இப்போ பணம் கொடுத்தா தான் தமிழ்நாடு தேர்தலில் வந்து ஜெயிக்க முடியுமா? அதை நீங்கள் ஏங்க நீங்கள் வந்து ஈரோடு மக்களுக்கு கேட்டு பாருங்க, நீங்கள் சந்தோஷமா இருக்காங்க. EVKS சாவுக்கு அப்புறம் அவர் செத்தது என்பது தமிழ்நாட்டில் ஒரு மூத்த அரசியல்வாதி, ஒரு தலைச்சிறந்த ஒரு நபர். அதெல்லாம் மாற்று கருத்தில் நம்மளுக்கே வருத்தமாக இருக்குது, இரங்கல் தெரிவிக்கிறோம், எல்லாம் ஒரு பக்கமாக இருந்தாலும் அந்த மக்கள் ஈரோடு மக்கள் கொண்டாட்டமாக தானே இருக்கு. எதுக்கு இந்த கேள்வி நான் ஈரோடுன்னு நான் உங்கள்கிட்ட கேட்டேன்னா, நீங்களே இப்போ சொல்கிறீங்க பணம் கொடுத்தா ஜெயிச்சுருவாங்க, அதனால திமுக தான் வெற்றி பெறுங்கிற ஒரு நிலைக்கு கூட நீங்கள் வந்துட்டீங்க. இதே மாதிரி தான் திரு விஜய் அவர்கள் வந்து இந்த ஸ்ட்ராட்டஜி தேர்தல் வியூகம்னு சொல்லிட்டு ஒவ்வொரு கட்சிக்கு ஒருத்தர் வச்சுக்கிறாங்க. மக்களை நம்புறது இல்லை. அப்போ அவங்கள தான் ஹைப் பண்ணி அவர் என்னன்னா 2% கூட தேராது, புசியானந்தை வந்து நீங்கள் ஹைப்பாக காட்டுறீங்க அப்படிலாம் விமர்சிக்கிறாங்க. அதனால கேட்குறேன், அப்போ வந்து மக்களை யாருமே நம்புறது இல்லை, பணமும் இந்த ஸ்ட்ராட்டஜி வகுத்து கொடுக்குறவங்க நம்பி அவங்களுக்காண்டி தான் செஞ்ச வேலைகளை பார்க்குறாங்கன்னு கேட்குறேன். ஏன்னா இது ஆளுங்கட்சியாக இருக்குது, அது ஒரு ஆண்டு தான் இருக்குது. அடுத்த ஆண்டு தேர்தல் 26 தேர்தலுக்கு நான் கேட்குறேன். இல்லை 26 தேர்தல், இந்த ஒரு ஆண்டு என்பது ஒரு இடைத்தேர்தல். அப்போ இடைத்தேர்தல் மக்கள் என்ன நினைப்பாங்க? பெரும்பாலும் திமுக வரட்டும்டா, எதிர்கட்சி எதுக்கு அப்படின்னு நினைப்பாங்க. அதில் இவங்க பண்ணக்கூடிய இவங்களுடைய ஒர்க்கு வேற, திமுகவுடைய ஒர்க்கு. அத்தனை அமைச்சர்களும் அங்கே தான் போய் ரவுண்ட் அடிச்சுட்டு இருப்பாங்க, அத்தனை எம்எல்ஏக்களும் போய் அங்கே தான் அட்டை அடிச்சுட்டு இருப்பாங்க. ஒவ்வொரு 10 வீட்டுக்கு ஒரு அமைச்சர், 10 வீட்டுக்கு ஒரு எம்எல்ஏ, இப்படி வந்து ஒரு இது வகுத்து ஒவ்வொரு பூத்துக்கும் ஒரு அமைச்சர், ஒரு பூத்துக்கு ஒரு 2 எம்எல்ஏ இப்படி வந்து போட்டுட்டாங்கன்னா அப்போ அந்த மக்கள் என்ன பண்ணுவாங்க? எம்எல்ஏ வீட்டுக்கு வந்திருக்கான், அமைச்சரே வீட்டுக்கு வந்திருக்கான் அப்படின்றதுக்காகவே அந்த வாக்கு வந்து மாறும். 26ல் வந்து அது அதிமுக கூட்டணி அமைக்கிறதுல நிச்சயம் இருக்கு. அதிமுக எப்படிப்பட்ட கூட்டணி அமைக்குதுன்றது பார்க்கணும். திமுக கூட்டணி உடையதுக்கு வாய்ப்பே இல்லை. நீ உடையாதுன்னு சொல்லுவாதீங்க, உடையுங்க. திருமாவளவன் போன்றவர்கள்லாம் உறுதியாக சொல்லுவாங்க. இப்படிதான் சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. அது திமுகவே கிரியேட் பண்ணதான் வேற ஒரு சந்தேகமா இருக்கு. அவ்வப்போது கம்யூனிஸ்ட் கட்சிகளும் திமுக உடையாம இதே நிலையில் இருந்துச்சுன்னா சொல்ல முடியாது, வாய்ப்புகள் மறுபடியும் ஆட்சிக்கு வர வாய்ப்பு இருக்கு. ஆனா உடையாம இருக்காது. ஏன்னு சொன்னா விடுதலை சிறுத்தைக்கு இவங்க கடந்த முறை கொடுத்த அதே 6 தொகுதியை தான் இந்த முறையும் கொடுப்பாங்க. அந்த 6 தொகுதியை வாங்கி விடுதலை சிறுத்தை கட்சியுடைய தலைவர் தொல் திருமாவளவன் வந்து நாங்கள் திமுக கூட்டணி கூட தொடர்றோம் அப்படின்னு சொன்னாங்க. அதை நம்ம எப்படி சார் கேளுங்க, தொடர்றோம்னு சொன்னா மக்கள் மத்தியில் அசிங்கப்பட்டு போகிறது திருமாவளவன் தான். அதனால 6 தொகுதியை வாங்கி நானும் சொல்றேன், 6 தொகுதிகள் வாங்கி மக்கள் மத்தியில் அசிங்கப்பட்டு நம்ம நட்டாட்டில் போறதோட நாம எதிர்த்து நின்று அரசியல் பண்ணி மக்கள் மத்தியில் ஒரு நல்ல பேர் வாங்குன்றது திருமாவளவன். எப்படி சார் முடியும்? அது அவருக்கு தெரிய போய் தான் திரு திருமாவளவன் அவர்களே அதை ஒரிஜினல் விமர்சனம் பண்ணி திமுக விமர்சனம் பண்ணிருக்கே அவரே கட்சியில் விட்டு தூக்குனாரு. அது எல்லாமே நடந்தது இல்லைன்னு சொல்ல, ஆனா அது அந்த 6 தொகுதிக்கு மேல வந்து திமுக கொடுக்காரு. அப்படி கொடுக்கட்டா திருமாவளவன் அவர்கள் வந்து திமுக கூட்டல இருக்க மாட்டாருன்னு சொல்றீங்க? 100%. ஓகே, திருமாவளவன் விலகினா கம்யூனிஸ்ட் கட்சிகள் இருக்காது. அப்ப திருமாவளவன் கம்யூனிஸ்ட் கட்சிகளும் விலகிச்சின்னு சொன்னா சில முஸ்லீம் அமைப்புகளும் அங்கே இருக்காது. அது உறுதியா சொல்றீங்க நீங்க? 100% சொல்றேன். அப்ப திருமாவளவன் அவர்களுமே அவங்க தானே சார் செலவழிக்கணும். ஏன் மதிமுகவே மாறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு. என்ன சொல்றீங்க? நான் உயிரோடு இருக்கும் வரை திமுகவை தோற்கடிக்க விட மாட்டேன் என்று தலைவர் வைகோ அவர்களே பேசினார். காலையில ஒரு மீட்டிங்ல வந்து நகத்துல அது நகமும் சதையும் எப்படி தனித்தனியாக பிரிக்க முடியாது, ரத்தத்தில் இருந்து சிகப்பணுவை எப்படி நீக்க முடியாது, அதுமாரி தான் கலைஞர் நானும் சொல்லி காலையில் மீட்டிங் பண்ணி சாயங்காலம் வந்து
தன்னுடைய மகனுக்காக தான் கட்சி வச்சிருக்காரு. அவர் மக்களுக்காக கட்சி வைக்கலன்னு சொன்னவர் தான் வைகோ அண்ணன். அப்போ சொல்றது இப்போ சொல்றது ஒண்ணா? பின்ன இப்போ அதே ஒரு எம்பி சீட்டு கொடுத்துருக்காங்க, ராஜ்யசபா சீட்டு அவர் இருக்கிறாரு. கொடுக்கட்டும், அதிமுக கொடுக்குறேன்னு சொல்லிட்டா போயிட்டே இருப்பாங்க. அதிமுகவை நம்பி போவாங்களா? பல்வேறு விமர்சனங்கள் திருமாவளவன் அவர்களே வைக்கிறாங்க. அந்த கட்சி ஸ்டடி இல்லாம இருக்குது, அவங்களுக்குள்ளே பல்வேறு குழப்பம், அவங்களுக்குள்ளே பிரச்சனைங்கிறாங்க. எப்படி டப்புன்னு போக வாய்ப்பு? நான் சொல்றேன், அப்படி குழப்பம் பிரச்சனை இருந்ததுன்னா அந்த ரெட்டையில் யார்கிட்ட இருக்கோ அங்கதாங்க ஓட்டு. அது எடப்பாடி கிட்டே இருக்கோ, உங்ககிட்ட இருக்கோ, என்கிட்ட இருக்கோ, யார்கிட்ட இருக்கோ, சின்னத்தை நம்பி கூட்டணி அமைப்பாங்க. சின்னத்தை நம்பி கூட்டணி அமைப்பாங்க. மக்களும் அப்படி ஒரு பக்கம் விஜய் வந்து என்கிட்ட வாங்க, நான் அதிகாரம் கொடுக்குறேங்கிறாங்க. யாரை கொடுக்குறான்? இல்ல அவர் விஜயை நம்பி எப்படிங்க இவர் திருமாவளவன் போவாரா? நான் கேட்குறேன் உங்களை. அதான் சொல்கிறேன், நீயே வந்து பிச்சை தட்டு வெறும் தட்டு வச்சுட்டு உட்காந்துருக்க, உன்னை நம்பி எப்படி போவான்? இப்போ எடப்பாடி அதிமுகன்னு சொன்னால், அதிமுக கடந்த பாராளுமன்ற தேர்தலில் கூட 1 கோடி ஓட்டு வாங்கியிருக்காங்க. அப்படிங்கும்போது அவங்க கிட்ட போகிறதுக்கு லாஜிக்காக ஏற்றுக்குவாங்க. பாஜக கூட கூட்டணி இல்லைன்னா சொல்கிறேன் நான். எப்படி விஜய் கூட வருவாங்க? விஜய்ன்றீங்க நீங்கள். அப்போ 2026 அவரோட ரோல் தான் என்னவா இருக்கும்? யாரு ரோல்? விஜய் நயன்தாராவையும் திரிஷாவையும் ஒருத்தி கல்யாணம் பண்ணிட்டா, அவனை வச்சு தெரு தெருவா ஆட்டம் கொடுப்பாங்க. வேற என்ன? தொடர்ந்து தங்களது கருத்துக்களை பயந்தமைக்கு நன்றி.